நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தா, தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான விளக்கமாக அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா, அதாவது 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது திருச்சி, சென்னை, கோவை, அடுத்தபடியாக மதுரை, கன்னியாகுமரி. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அதாவது இந்த 5 தலைநகரங்கள்னா அப்போ எப்படி வந்துட்டு இது ப்ராசஸ் ஆகும், எப்படி இது வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் நமக்குள்ள இருக்கும். அதன்படி பார்க்கும்பொழுது திருச்சி நிர்வாக தலைநகரமாக மாற்றப்படும் சொல்றாங்க. சென்னை தொழில்நுட்ப தலைநகரமாக மாற்றப்படும். கோவை தொழில் மற்றும் வணிக தலைநகரமாக மாற்றப்படும். மதுரை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமாக இங்கே உருவாக்கப்படும். கன்னியாகுமரி அப்படிங்கிறது தமிழர் மெய்யியல் தலைநகரமாக இங்கே உருவாக்கப்படும்னு 5 தலைநகரங்களை நாங்கள் உருவாக்குவோம், நாங்கள் ஒரு வேளை தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னான்ற மாதிரி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அடுத்தபடியாக அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்புலையும் சில தேர்தல் அறிக்கையை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதில் என்ன பாயிண்ட்ஸ் அவங்க முக்கியமாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களுக்கு நாங்கள் தனி தொகுதியை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் அப்படி கொடுக்கல. ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுற தொகுதியில் மற்ற கட்சிகளும் பெண் வேட்பாளர் நிறுத்துறதில்ல. இதனால தான் பெண்களுக்கு உரிமையும் பறிக்கப்படுது. அதனால பெண்களுக்குன்னே நாங்கள் சிறப்பாக தனி தொகுதி உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றத்தை நாங்கள் அமைப்போம். அதாவது மக்கள் தொகை அப்படிங்கிறது 30 கோடியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அது அப்படியே மாறுபட்டிருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் இப்போ 3 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றத்தை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை அவங்க வச்சுருக்காங்க. தொடர்ந்து நம்மோட மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், தலைநகரத்தை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோன்றாங்க, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு தலைப்புகளை உங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை வெளியாகிருக்கு இல்லையா? இன்னும் என்னென்ன சிறப்புகள் இதில் அடங்கி இருக்கு, அதை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா இந்த 49 தலைப்புகள்ல பல்வேறு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க. குறிப்பா இந்த மருத்துவ வசதிகள் கொடுக்கறதுல நோயாளிகளே எந்த மாதிரியான மருத்துவத்தை செஞ்சுக்கலாம், அதாவது ஆங்கில வழி மருத்துவமா அல்லது தமிழ் வழி மரபு மருத்துவமா என்பது நோயாளிகளே தேர்வு செய்ய கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, மீனவர்களுக்கு தனி தொகுதி, உழுபவரே விலையை உறுதிப்படுத்துற விதத்துல திட்டங்கள், அதாவது எந்த விதத்திலும் விவசாயிகளுடைய அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து அந்த விலையை அவங்க நிர்ணயிக்கக்கூடிய சூழலை மாற்றி அமைத்து சந்தையை மாற்றி கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அன்னை இல்லம், அன்னை முதியோர் இல்லம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முதியோர்களுக்கான மருத்துவ செலவுகளுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறது. 65 அகவை நிரம்பியவர்கள் தமிழ்நாட்டிற்குள் விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வருவதற்கு ஆயுட்கால பயண அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண் விடுதலைக்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க. பெண் கருத்தொலை, அதாவது ஸ்கேன் மூலமா பெண் குழந்தை இருக்கிறத, சிசு இருக்கிறத கண்டுபிடித்து அதனை கருக்கொலை செய்யும் ஊடு நோக்கி அப்படின்ற ஸ்கேன் மூலமா அந்த சட்டம் முழுவீச்சாக நடைமுறைப்படுத்தப்பட்டு பெண் குழந்தைகள் அந்த சிசுக்கொலை என்பது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான கட்டாய சீர் அப்படின்ற வரதட்சணையை ஒழிக்கிறதுக்கான சட்டங்கள் நெறிமுறைப்படுத்தப்படும். சீர் வாங்குவதும் சட்டத்திற்கு புறம்பானது என்னும் அளவுல திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மது, புகையிலை, கஞ்சா, போதை மாத்திரைகள், இன்னும் பிற இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் பள்ளி சிறுவர்கள் தொடங்கி எந்த இடத்திலையுமே கிடைக்காத வகையில கடுமையான சட்டங்கள் விதிக்கப்படும், கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில ஏற்கனவே சொல்ல மாதிரி முக்கிய திட்டங்கள்ல ஒன்ற தமிழக சீபா ஆதித்யநாத் பெயர்ல விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்கள்ல விளையாட்டுத்துறைக்கென்று சிறப்பு தகுதி பெற்ற மருத்துவர்கள், இயன்முறை மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவமனை, அதற்கான ஊழியர்கள் என அனைத்து வசதிகளும் விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அவங்களுடைய இடஒதுக்கீடு 3% 5%
உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்குன்னு தனியா நல மைய மருத்துவம் அமைக்கப்படும், மருத்துவமனைகள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்ல எப்படி மாட்டுப்பாலை பயன்படுத்துவதை குறைத்து கொண்டு A2 என்ற நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாட்டு மாட்டு பாலை பருகுவதற்கான உற்பத்தி என்பது அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஒவ்வொரு செக்டார்ஸ்லயும் எவ்வளவு முக்கியமான திட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ அதனை வளர்த்ததிலும், அதே போல நாம் தமிழர் கட்சி இப்ப அரசாங்கம் செய்யக்கூடிய திட்டங்கள்ல இருந்து அவங்க என்ன மாறுதல்ல செய்ய போறாங்க, எந்த மாதிரியான மாறுதல்கள் செய்ய போறாங்கன்ட்டு ஒரு 49 தலைப்புகள்ல விரிவா சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க இது தேர்தல் அறிக்கையா சொல்லல, செயல்பாட்டு வரைவாதான் சொல்றோம் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்ப வழக்கமா இந்த தேர்தல் அறிவிப்புகள் அப்படின்னும் பொழுது நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு, அதே மாதிரி வரது ஒண்ணா இருக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுதான் செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்குமா, இல்ல இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை சற்று மாறுபட்டிருக்கா? நிச்சயமாக இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையெல்லாம் அவர்களது செயல்பாடுகள், அவர்களுடைய வரைவு அறிக்கையில கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்துமே கிட்டத்தட்ட இயற்கை மக்கள் சார்ந்து அந்த விஷயங்களாக இருக்கும். இயற்கை நீராக இருக்கட்டும், காற்று, இது சம்பந்தமா பொதுகள் சம்பந்தமான வரைவு அறிக்கைகள் வாக்குறுதிகளாக கொடுக்கப்படும். முக்கியமா உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த தலைப்புகளை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்ல வித்தியாசங்களை நம்மளால பார்க்க முடியும். அன்பு சோலை, அன்பு தளிர், மீனவர் நலன், உழவர் நலன், வேளாண்மை, தூய குடிநீர், நீர்வள பெருக்கம் அப்படின்ட்டு விவசாயிகள் சார்ந்த திட்டங்கள் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலவசங்கள்ன்ற திட்டங்கள் பெருசா இருக்காது. இலவசங்கள் அற்ற ஒரு தேர்தல் அறிக்கையா தான் அவங்களுடைய அறிக்கையை அவங்க வெளியிடுவாங்க. அது மட்டுமல்லாமல் மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள் நலன் அப்படின்ற தலைப்பிலும் கூட அறிவிப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.